பசி உங்கள் பூக்களை மேய்ந்து விடுகிறது என்று நீங்கள் சொல்கிறீங்க. நானோ அதுதான் புரட்சி விதைகளை தூவுகிறது என்கிறேன். மனிதர்களே, பசியால் கர்ப்பமடையுங்கள் என்று பசியை பற்றி பித்தனாக உருமாறி கவிக்கோ அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்? இன்று பிரசின்ஃபோ சேனலில் உங்களுக்காக. பசி. பித்தனை விருந்துக்கு அழைத்தேன். அவன் மறுத்துவிட்டான். ஏன் என்று கேட்டேன். நீங்கள் விருந்தை கொண்டாடுகிறீர்கள், நானோ பசியை கொண்டாடுகிறவன் என்றான். அவன் மேலும் சொன்னான், பசி உங்கள் வயிற்றில் பிறப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள், நானோ பசியின் வயிற்றில் நீங்கள் பிறக்கிறீர்கள் என்கிறேன். பசி உங்களை எரிக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள், நானோ பசி உங்களை சமைக்கிறது என்கிறேன். பசி உங்களை அழுக்காக்குகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள், நானோ பசிதான் உங்களை சலவை செய்கிறது என்கிறேன். பசியை நீங்கள் நோய் என்கிறீர்கள், நானோ பசியை மருந்து என்கிறேன். பசி உங்கள் காதை அடைக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள், நானோ பசிதான் உங்கள் காதுகளை திறக்கிறது என்கிறேன். பசியை நீங்கள் விலங்கு என்கிறீர்கள், நானோ பசியை சிறகு என்கிறேன். அந்த சிறகு இல்லையென்றால் நீங்கள் இந்த உயரங்களை அடைந்திருக்க மாட்டீர்கள். பசியை நீங்கள் பூட்டு என்கிறீர்கள், நானோ பசியை சாவி என்கிறேன். பூமியின் பொக்கிஷ அறைகளை பசியல்லவா திறந்து வைக்கிறது. பசி உங்கள் பூக்களை மேய்ந்து விடுகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள், நானோ அதுதான் புரட்சி விதைகளை தூவுகிறது என்கிறேன். மனிதர்களே, பசியால் கர்ப்பமடையுங்கள். அருமை. உறக்கம் பற்றி பித்தனாக உருமாறி கவிக்கோ என்ன சொல்ல வருகிறார்? நாளை மீண்டும் கவிதை பேசலாம். பிரியங்களுடன் பிரசன்னா.